ஓசூர் மாநகர தேமுதிக பொருளாளர் திரு அறிவழகன் அவர்கள். இன்றைய இந்த பேட்டியின் சாராம்சமே எங்களின் முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு ராமசாமி ரெட்டி அவர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்துள்ளார். அதற்கு பற்றிய ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக எங்கள் ஓசூர் மாநகர மாவட்டம் சார்பாக இச்சிறப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளோம். இக்கூட்டத்தின் சாராம்சத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். எக்ஸ் மாவட்ட செயலாளர் அவர்கள் தன்னிச்சையாக தன் சொந்த விருப்பின் பேரிலே மாற்றுக் கட்சியில் இணைந்துள்ளார். எங்களிடமோ எங்கள் நிர்வாகிகளிடமோ எங்கள் கழக தொண்டர்களிடமோ எந்த ஒரு ஆலோசனையும் எந்த ஒரு செயல்படவில்லை. அவர் சொந்த விருப்பத்திற்காக மட்டுமே மாற்றுக் கட்சியில் இணைந்துள்ளார். அவர் சென்றதுடன் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஒரு நபர் கூட அவருடன் மாற்றுக் கட்சியில் இணையவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கட்சியின் கூட்டத்துக்கு இன்று காரணமே வருங்காலத்தில் ஒரு சிறந்த மாவட்ட செயலாளர் எங்களுக்கு தேவை என்பதை கண்டறிதல் காரணமாக இங்கு எங்கள் நிர்வாகிகளிடமும் எங்கள் தொண்டர்களிடமும் கருத்து கேட்பதற்காகவே இக்கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தின் முடிவில் ஒரு 5 நபர்களை எங்கள் தலைமைக்கு நாங்கள் சிபாரிசு செய்துள்ளோம். இந்த 5 நபர்களில் யாரோ ஒருவரை பொறுப்பாளராக வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நோக்கத்திற்காக அவர்கள் நியமிப்பார்கள். அவர் நியமித்த பிறகு மீண்டும் எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் ஒன்று கூடி அவரை பிரகடனப்படுத்தி எங்கள் கூட்டணி கட்சியான திரு திமுகவின் அழைப்பின் பேரில் நாங்கள் சென்று எங்கள் கூட்டணி கட்சியின் வெற்றிக்கு உழைப்பது என்று சபதம் ஏற்பதாக இக்கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. கடந்த மாசம் பாத்தீங்கன்னா திமுக கூட உங்களுக்கு தேமுதிக கூட்டணி அறிவிச்சாங்க. அதுல நீங்க பட்டாசுகள் எடுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடுங்க. அதே மாவட்ட செயலாளர் தான் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாரு. ஏன் இப்ப திடீர்னு ஏன் அதிமுக போனதுக்கான காரணங்கள் என்ன? அதிமுகவுக்கு போனதுக்கு காரணம் அவரை மட்டுமே கேட்க வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு தொண்டர்களுக்கும் அழைப்பும் இல்லை, அழைத்தாலும் செல்வர்களும் இங்க இருப்பவர்கள் யாரும் இல்லை. ஏனால் எல்லாருமே கேப்டனின் படைகள், கேப்டனின் ரத்தங்கள். அதனால அவரு யாருக்குமே இதை பத்தி ஆலோசனை செய்யவில்லை. அவராகவே சொந்த விருப்பின் காரணமாக ஒரு மாற்றுக் கட்சியை இணைந்துள்ளார். இருந்தாலும் அவருக்குன்னு கேப்டன் ரத்தன் நீங்க சொன்னீங்களே, அவருக்குன்னு ஒரு துடிப்பு இருந்தது. அவர் ஏற்கனவே எலெக்ஷன் கவுன்சிலரா நின்னாரு. ஒரே ஒரு சின்ன ஒரு ஓட்டுல தான் அவர் தோத்தாரு. இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி போனாரு? 7 ஓட்டுல தோத்தாரு. பட் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர் இருந்தாரு. இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு நாங்க சென்றுட்டோம். திமுக கூட்டணிக்கு தான் அவரே ஓட்டு போட்டாரு. என் மாவட்ட செயலர் எங்க அந்நியர் அவர்கள் யாருக்கு கூட்டணி அமைக்கலாம் என்று ஓட்டெடுப்பு நடத்தவில்லையே, இதே மாவட்டத்தில் திமுகவுக்கு தான் கூட்டணி அமைக்கணும் என்று ஓட்டெடுப்பு செஞ்சார். சோ அதனால அவர் ஏன் சென்றாருங்கிறது அவர்கிட்ட நாளைக்கு பத்திரிகை நிருபரும் நீங்க தான் கேள்வியை கேட்கணும். எங்களுக்கு நாங்க கேப்டன் விசுவாசிகள், அதனால நாங்க அவர்கிட்ட கேள்வியை கேட்க போறது இல்ல. போன வரைக்கும் ஓகே அவருடைய விருப்பங்கிறத நாங்க விட்டுட்டு எங்களுக்கு அடுத்த கட்டமா எங்க கூட்டணி கட்சி வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நாங்க உழைக்கணுங்கிற மோட்டிவ்ல தான் செயல்பட்டு இருக்கோம். அடுத்த மாவட்ட செயலாளர் யார் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க ஓசூர்ல? இல்ல, எங்க மாவட்ட செயலாளருங்கிறத தலைமை முடிவு பண்ணோம். பட் மாவட்ட பொருளாளர்களுக்குள்ள மாவட்ட செயலாளருக்கு அடுத்தது அவைத்தலைவர் தான் இருக்காரு. அவைத்தலைவர் இருக்காரு, அடுத்தது தொகுதி பொறுப்பாளர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் ஒரு 4-5 பேர்த்த கொடுத்து இளைஞரணி செயலாளர் இருக்காரு, பொறுப்பாளர் இருக்காரு, ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு துணை செயலாளர் இருக்காரு. இந்த 5 பேர்த்த நாங்க சிபாரிசு பண்ணிருக்கோம். இந்த 5 பேர்த்துல யார பொறுப்பாளர் போடுறாங்களோ அவங்களுக்கு மற்ற எல்லா நிர்வாகிகளும் மற்ற எல்லா தொண்டர்களும் சேர்ந்து ஒத்துழைப்போம் என்பதை தீர்மானம் ஏற்பட்டுள்ளது. இப்ப திமுகவுக்கு நீங்க எப்படி செயல்படுறீங்க? திமுகவுக்கு எப்படி செய்யணும்? எங்களுக்கு எங்களை மதிச்சு எங்களை மதிக்காததாலதான் இந்த கூட்டத்திலிருந்து நாங்க வெளியே வந்தோம். ஒரு மேல் சபை கொடுக்கல, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலங்கிறதுதான் எங்களுக்கு வருத்தமே. கொடுத்துன்னு சொல்லி ஏமாற்றுறது அது ஒரு பெரிய வருத்தம். இந்த எத்தனை வருத்தங்களையும் தாண்டி நாங்க அந்த கூட்டணியை தொடர்ந்து எங்களுக்கு சரியான முழு மரியாதை கொடுக்கலன்னு தான் எங்க பொதுச் செயலாளர் அந்நியர் அவர்கள் அக்கூட்டணியை விட்டு வெளியே வந்தாரு. அப்படி வெளியே வந்த காரணம் போது திமுக எங்களை அணுகி எங்களை கூட்டணி இணைத்து எங்க கட்சிக்கும் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக அங்கீகாரம் கொடுத்து 10 சீட்டுகளை கொடுத்திருக்காரு, ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட கட்சிக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த மரியாதை விட தேமுதிக இதாண்டா கெத்து அப்படிங்கிறத நாங்க நிரூபிச்சு அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா அதோடைய களப்பணியை தான் நாங்க ஆட்டணுங்கிறதா இந்த கூட்டத்தின் சாராம்சமே. உங்க பேரு? என் பேர் மாநகர பொருளாளர் அறிவழகன், ஒசூர் மாநகர மாவட்ட கழக அவைத்தலைவர். என் பெயர் ஏ சரவணன். 2005 இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து களப்பணி ஆட்டிக்கிட்டே இருக்கோம். பல பதவிகள் நாங்கள் வகித்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கழகம் கிடைக்கிறதுக்கு
கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இது யாருக்குமே கிடைக்காது. இதை விட்டுட்டு அவர் இப்ப நல்ல ஒரு குருவி கூட்டுல இருந்து ஒரு நண்டு கூட்டத்துக்குள்ள போயிருக்காரு. அவர் வளரவே முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து அங்க போய் மாட்டிட்டு இருக்காரு. பரவாயில்ல, போனவர் போயிட்டு போறாரு. அவர் இருந்தும் எங்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லைனாலும் எங்களுக்கு பெரிய நஷ்டமும் இல்லை. வருங்காலம் வந்து புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒசூர் மாநகர் மாவட்டத்துக்களால ரொம்ப பெருசா வளரும். இந்த நம்ம திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ் சத்யா அவர்களை மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் இங்க வெற்றி பெற செய்வோம் என்று இன்னைக்கு எல்லாரும் உறுதியேற்றிருக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு நிர்வாகியும் லட்சம் நிர்வாகிக்கு சமம். இங்க இருக்கிற நிர்வாகிங்க நாங்க கூப்பிட்டு குறைஞ்சது 10 நிமிடம் தான் ஆயிருக்கு. நாங்க இங்க இந்த அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு அதுக்கே இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா எங்களுக்குள்ள எவ்வளவு எங்க ரத்தத்துக்குள்ள கேப்டன் கலந்திருப்பாருங்கிறத நம்ம எல்லாருக்குமே அறிவாங்க. இன்னும் இதை விட என்னன்னா 2 பெரிய கட்சி அதுல திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. அவங்களே வியக்கும் வகையில எங்களோட வேலைப்பாடு இங்க இந்த தேர்தலில் இருக்குங்கிறத நாங்க காட்ட போறோம். பயங்கரமா உழைக்க போறோம். வெற்றி அடைய போறோம். எஸ் சத்யா திரும்பியும் இந்த சட்டமன்ற உறுப்பினராக போறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராவார். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஒசூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மாநகர மாவட்ட கழகம் தேமுதிக. என் பேர் ராஜசேகர், மாவட்ட கழக துணை செயலாளர், ஒசூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர். இப்ப பாத்தீங்கன்னா அவசர ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். சொன்ன கொஞ்ச நேரத்துல சிறிது நேரத்துல எங்க நிர்வாகிகள் எல்லாம் வந்துட்டாங்க. சிறிது நேரத்துல இப்ப நேரம் கூட்டினா அதிகமான நிர்வாகிகள் தொண்டர்கள் வந்திருப்பாங்க. இப்ப என்ன இதோடைய கூட்டத்திற்கான ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இப்போ ஒரு மாவட்ட கழக செயலாளர் வந்து எங்க தொகுதிக்கு வந்து அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஆல்ரெடி இருந்தவர் வெளியே போயிட்டாரு. அது என்ன காரணமா தெரியாது, நமக்கு தேவையான அவசியம் இல்லை. இருந்தாலும் தலைமை கழகம், எங்களுடைய தேமுதிக தலைமை கழகம் புரட்சி அந்நியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப ஒருத்தர் வெளியே போயிட்டதுக்காக நம்ம உழைக்காம இருக்க முடியாது. எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து எங்களுடைய தொகுதி வேட்பாளர் அண்ணன் எஸ் சத்யா அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவதே எங்களுடைய முக்கிய கடமையாகும். அதற்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவரை சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக ஆக்குவோம். என்னவென்று பார்த்தால் சில பேர் நினைக்கலாம், வெளியே சென்று விட்டார்கள், ஒருத்தர் வெளியே போறதுனால யாரும் உழைக்க மாட்டாங்கன்ற அந்த எண்ணங்கள் யாருமே எந்த மாற்று கட்சியோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்க கூட்டணி நண்பர்களோ தோழர்களோ யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எல்லா தொகுதியிலும் உழைப்போம். மெயினா சொல்ல போனா எங்க ஒசூர் தொகுதியில அவரை அண்ணன் மேயர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவதே எங்கள் கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.